ஹாய் எல்லாம் வணக்கம். நான் தான் உங்களுடைய டிஆர். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குது காளியம்மன் தேர் திருவிழா தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. எவ்வளோ கூட்டங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் காளியம்மன் தேர் வந்து அப்படியே அதாவது தெருவில் நெடுக்க வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு தெருவுலையும் வரும். அந்த வரும்போது எல்லோரும் வந்து அர்ச்சனை பண்ணுறதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். எவ்வளோ சூப்பராக கண்குள்ளா காட்சியாக இருக்கிறது. அதாவது இங்கே ஒரு அதிசயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, போன வருஷமும் மழை வந்துட்டு இருந்தது தேர் திருவிழா நடக்கும்போது. இந்த வருஷமும் அந்த தேரை வந்து இழுத்துட்டு போகும்போது காளியம்மன் தேர் திருவிழா நடக்கும்போது வந்து மழை வந்துட்டு இருக்குது. அந்த மழையிலே தான் நானும் வந்து பண்ண வீடியோ வந்து எடுத்தேன். எவ்வளோ கூட்டம் வந்து இருக்கிற அந்த கூட்டத்தில் தான் நான் வந்து மழையிலேயே வீடியோ வந்து எடுத்தேங்க. அதாவது இந்த தேர் வரும்போது பார்த்தீங்கன்னா எல்லா கூட்டங்களும் கொடையோடு வந்து நின்றுட்டு இருக்கிறதும் பார்க்கலாம். நல்ல குளிர்ச்சியாக வந்து இந்த அம்மன் வந்து வருவதையும் நீங்கள் வந்து காணலாம். எல்லாரும் பாருங்கள். அர்ச்சனை வந்து ஒவ்வொரு வீட்லேயும் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் என்ன பண்ணுறாங்கன்னா அர்ச்சனை பண்ணிவிட்டு அவங்களுடைய வேண்டுதல் எல்லாமே நிறைவேற்றிட்டு போகிறாங்க. இதெல்லாம் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தேர் திருவிழா தேர் வரும்போது அங்கே வந்து அர்ச்சனை பண்ணிட்டு போனாங்கன்னா எல்லாமே நிறைவேறும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் அந்த தேரை வந்து வடம் ஒன்று இருக்கும், அந்த சங்கிலி போல் அந்த சங்கிலியை வந்து இழுக்கிறதும் வந்து பெரிய ஒரு ரொம்ப ஒரு அற்புதமாக இருக்கிறது. இந்த தேர் திருவிழா எங்கே நடந்ததுன்னா, குடியாத்தம் பிச்சனூர்பேட்டை பக்கத்தில் தேரடியில் தான் நடந்தது. இந்த தேர் திருவிழாவில் யாராவது வந்து குழந்தை பாக்கியமோ திருமண பாக்கியமோ இல்லை ஏதாவது வந்து நமக்கு நிறைவேறணும்னு சொல்லிட்டு அவங்க போய் வேண்டிட்டு அவங்க அர்ச்சனை வந்து பண்ணாங்கன்னா எல்லாமே நிறைவேறுதுன்னு சொல்லிட்டு அங்கே நம்பப்படுகிறது. மறக்காமல் இது போல் கோயில்களை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனல் வந்து பண்ண ஃபாலோ பண்ணுங்கள். அப்படி வீடியோ வந்து பண்ண ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.